ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா எஸ்டிமேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லேபர் ரேட்டை பற்றி பார்த்துட்டோம். ஒரு லேபர் கான்ட்ராக்ட் வெட்டோம்னா ஒரு ஐட்டம் வைஸ் வந்து லேபர் கான்ட்ராக்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. இதே அது கூட ஒரு மெட்டீரியலையும் சேர்த்தனோம்னா ஒரு ஐட்டம் ஒர்க்குக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் சேர்ந்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஒரு 17 ஐட்டம் ஆஃப் ஒர்க்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போங்க. ஸோ ஒரு எஸ்டிமேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கு டோட்டல் சார்ஜஸ் இன்க்ளூடிங் லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆர் பெர் சிஎஃப்டி அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ஆஸ் பர் பிளானுக்கான டைமென்ஷனை போட்டு எஸ்டிமேஷன் போட முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 17 ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கான ரேட்டை பற்றி பார்ப்போங்க. ஸோ ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம் அப்படின்னோம்னா அந்த டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் ப்ரொபோஸ்டு எஸ்டிமேஷன் போட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஸோ எந்த பஞ்சாயத்து எந்த தாலுக்கு எந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வருது, ஸோ யார் கிளைண்ட்டு அப்ளிகண்ட் நேமை கொடுத்துட்டு இப்படி தான் எஸ்டிமேஷன் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ நான் ரேட் மட்டும் எடுத்து போட்டிருக்கேங்க. இன்னும் வர அடுத்த 2 வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடலாம், டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் ஒரு பிளானை வச்சு டீட்டெயில் எஸ்டிமேஷன் நம்ம போட்டு காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம ஒரு 10 பில்லர் 12 பில்லர் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சிஎஃப்டி கணக்கில் சொல்லுவோம். ஒரு சிஎஃப்டிக்கு 9 ரூபாய். இது மெட்டீரியலும் பெருசாக தேவைப்படுது, நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு தான். நம்மக்கிட்ட இருக்கிற மம்பட்டி செட் இந்த மாதிரி தான், இல்லை ஜேசிபி வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ரேட் மட்டும்தான் போகும், மெட்டீரியலுக்கு அடிஷ்னலாக வராது. ஸோ அதனால் இது 9 ரூபாய் வரும் பெரு சிஎஃப்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ஆர்ஆர் மேசன்ட்ரி கட்டுறோம் பிலோ கிரவுண்ட் லெவல் இல்லை எபோவ் கிரவுண்ட் லெவல் அப்படிங்கிற பட்சத்தில் பிலோ கிரவுண்ட் லெவல் அப்படின்னா சிஎஃப்டிக்கு 38 ரூபா. இப்போ லேபருக்கு வந்து நமக்கு 28 ரூபா ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மெட்டீரியலுக்கு நமக்கு 10 ரூபா ஆகும். ஸோ எபோவ் கிரவுண்ட் லெவல் அப்படிங்கும்போது நமக்கு 35 ரூபா பெர் சிஎஃப்டிக்கு ஆகுது. இதே ஒரு பிளிந்த் பீம் போடுறோம் 1.25 3/4 இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரன்னிங் ஃபீட்டுக்கு 120 ரூபா ஆகும். அப்புறம் பேஸ் மட்டும் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஃப்டிக்கு வந்து 10 ரூபா ஆகும். பிசிசி போடுறோம், ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் பிசிசி போடுறோம் அப்படின்னோம்னா சிஎஃப்டிக்கு 45 ரூபா. இந்த 45 ரூபாய்ங்கிறது லேபரு சார்ஜஸ் ப்ளஸ் மெட்டீரியல் சார்ஜஸ். அதுக்கப்புறம் ஹாலோ பிளாக்கில் ஒரு பிரிக் ஒர்க் ஹாலோ பிளாக்கில் ஒர்க் பண்ணுறோம் ஒரு 6 இன்ச்சு திக்னஸில் அப்படின்னோம்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 ரூபா நமக்கு ஆகுது. கல், அதுக்கான கலவை, அதுக்கான லேபர் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 ரூபா ஆகுது. இதே சில்லு காங்கிரீட் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ரன்னிங் ஃபீட்டில் வந்து நமக்கு 60 ரூபா ஆகுது. இதில் லிண்டல் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னோம்னா நமக்கு ரன்னிங் ஃபீட்டில் வந்து 190 ரூபா ஆகுது. இதே வந்து மெட்டீரியலு சட்ரிங்கு சென்ட்ரிங்கு லேபர் சார்ஜ் இதெல்லாம் எடுத்திங்கனாவே உங்களுக்கு 130 ரூபா 140 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு மெட்டீரியலுக்கு வந்து 40-60 ரூபா வந்துருங்க. ஸோ மொத்தம் 190 ரூபா கண்டிப்பாக ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்து சன்சைடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்டிக்கு 110 ரூபா ஆகுது. அதுக்கப்புறம் போர்ட்டிகோ இல்லை ஏதாவது பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னோம்னா சேஃப்டிக்கு 10 ரூபா நமக்கு சார்ஜ் ஆகும். பூச்சி வேலை இன்சைடு அவுட் சைடு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இன்சைடுனா 30 ரூபா ஆகும், அவுட் சைடுனா 33 ரூபா ஆகும். அடுத்து வந்து ஃப்ளோரிங் ஒர்க்கு ஏதாவது டைல்ஸ் லே பண்ணுறோம் அப்படின்னோம்னா குறைஞ்சது நமக்கு 90 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும். ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு டைல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு 45 ரூபா 50 ரூபாயில் எடுப்போம். அதுக்கான மெட்டீரியலோட சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் கூலின்னு பார்த்தோம்னா ஒரு 20 ரூபா ஆகும். ஸோ கண்டிப்பாக இப்போ இருந்தாலும் நமக்கு மினிமம் 90 ரூபா வருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸிங் ஒர்க்குங்க, அதாவது டோரு வென்டிலேட்டரு விண்டோஸு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 320 ரூபா நமக்கு சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஒயிட் வாஷிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டு மெட்டீரியலோடு சேர்த்து 12 ரூபா நமக்கு ஆகுங்க குறைஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படின்னா ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் டிபெண்டில் என்ன மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க டிபெண்ட் நமக்கு அமௌண்ட்டு வேரி ஆகும். நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிளானை வச்சுட்டு அதுக்கான ஏரியா இந்த மாதிரி ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கு தனித்தனியாக நம்ம ஏரியா எப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டுங்க. ஸோ இந்த சார்ட் இந்த ஃப்ரேம் பண்ணி வச்சதில் நம்ம ஃபீட் பண்ணோம்னா போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட்ஷீட்டில் ரேட் காட்டிடும். ஸோ டோட்டல் காஸ்ட் போடும்போது ஒரு பில்டிங்கான பட்ஜெட் நமக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.